Welcome to Aram'S Academy. In today's Rush Through series, we'll see about Water Prevention and Control of Pollution Amendment Act 2024. So, news enna அப்படின்னா Lok Sabha passes Water Act to lessen imprisonment worries of industry over water pollution. இதுதான் நியூஸ். ஸோ பிகாஸ் திஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் சர்டைன் கிரிமினல் அஃபென்சஸை டீக்ரிமினலைஸ் பண்ணியிருக்கு. அதை பேஸ் பண்ணி இந்த ஆர்டிக்கல் வந்திருக்கு. ஸோ ரீசென்ட்லி இந்த ஆக்டை பாஸ் பண்ணியும் இருக்காங்க. ஸோ இந்த பில்லை பாஸ் பண்ணி ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால வி ஷுட் நோ அபவுட் இட்ஸ் ப்ரொவிஷன்ஸ். ஸோ இதோட பேக்ரவுண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம 1974 வாட்டர் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் ஆக்ட் வந்து ஃப்ரேம் பண்ணியிருப்போம். அதுக்கு தான் வி ஹவ் கிரியேட்டட் சிபிசிபி. ஸோ இந்த ஆக்டோட ஓவரால் அப்ஜெக்டிவ் ப்ரிவென்டிங் அண்ட் கண்ட்ரோலிங் வாட்டர் பொல்யூஷன் இன் இந்தியா. ஸோ இதான் ஓவரால் அப்ஜெக்டிவ். ஸோ நம்ம இப்போ அமெண்ட்மெண்ட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரிஜினல் ஆக்டில் என்ன ப்ரொவிஷன்ஸ் இருந்தது, அந்த அமெண்ட்மெண்ட்டில் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, இது ரெண்டையும் கம்பேர் பண்ணியே பார்த்துடலாம். ஸோ பிஃபோர் தட் திஸ் பர்டிகுலர் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இஸ் கரண்ட்லி அப்ளிகபிள் டு ராஜஸ்தான் அண்ட் இமாச்சல் பிரதேஷ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் ஆஃப் இந்தியா. ஸோ ஆல் யூனியன் டெரிட்டரிஸ் ப்ளஸ் ராஜஸ்தான் அண்ட் இமாச்சல் பிரதேஷ் இதுக்கு மட்டும் தான் அப்ளை ஆகும். அதர் ஸ்டேட்ஸ் விருப்பப்பட்டா அதுக்காக ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணிட்டு தே கேன் ஃபாலோ திஸ் அமெண்ட்மெண்ட். ஸோ விருப்பப்பட்டா அவங்க ஃபாலோ பண்ண போறாங்க அப்படின்னா டு தட் எஃபெக்ட் ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணிட்டு தே கேன் ஃபாலோ திஸ் அமெண்ட்மெண்ட் ரூல்ஸ். ஸோ அப்போ கரண்ட்லி இது வந்து இந்தியா முழுக்க அப்ளை ஆகிற அமெண்ட்மெண்ட் இல்லை. ஸோ கரண்ட்லி அப்ளிகபிள் டு ராஜஸ்தான், ஹிமாச்சல் பிரதேஷ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ ப்ரொவிஷன்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ப்ரொவிஷன்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா ஆக்டில் ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு மீன்ஸ் லைக் இண்டஸ்ட்ரியோ இல்லை எனி பொல்யூட்டிங் காம்பனன்ட்ஸ் ஜென்ரலி இண்டஸ்ட்ரீஸ் காசிங் பொல்யூஷன் டு வாட்டர் பாடிஸ், சிவர் ஆர் எனி வெட்லேண்ட்ஸ், அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷனை காஸ் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா வி ஷுட் டேக் பர்மிஷன் ஃப்ரம் தி எஸ்பிசிபி பிஃபோர் தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இட் செல்ஃப். ஸோ தென் ஒன்லி வி கேன் கிரியேட் எனி சச் இண்டஸ்ட்ரீஸ். இது ஒரிஜினல் ஆக்ட் வந்து சொல்லுது. அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன் கன்சல்டேஷன் வித் சிபிசிபி சம் ஆஃப் த இண்டஸ்ட்ரீஸை இந்த பர்மிஷன் வாங்குற ப்ராசஸ்லேருந்து எக்ஸெம்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது. ஸோ பிஃபோர் தட் நம்ம என்ன இண்டஸ்ட்ரியை கிரியேட் பண்ணுறதுனாலும் பொல்யூட்டிங் இண்டஸ்ட்ரி அப்படின்னா எஸ்பிசி கிட்ட பர்மிஷன் வாங்கணும். அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்ன சொல்லுது? செர்டன் இண்டஸ்ட்ரீஸை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப்டர் கன்சல்டிங் வித் சிபிசிபி மே எக்ஸெம்ட் ஃப்ரம் திஸ் கன்சர்ன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் மே இஷ்யூ கைட்லைன்ஸ் ஃபார் தி கிராண்ட் ரெஃப்யூசல் ஆர் கேன்சலேஷன் ஆஃப் கன்சென்ட் கிவன் பை எஸ்பிசிபி. ஸோ எஸ்பிசிபி கிராண்டோ ரெஃப்யூசலோ கேன்சலேஷனோ பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு சில கைட்லைன்ஸும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? ஸோ இது ரிகார்டிங் தட் கன்சென்ட் ப்ராசஸ், இண்டஸ்ட்ரியல் கன்சென்ட்டுக்கு யூஸ்வலாக என்ன பண்ணிட்டு இருக்கோம், இப்போ என்ன சேஞ்ச் வந்திருக்கு. ஓகேங்களா? தட் இஸ் ஸ்டேட்டோட பவரை சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்திருக்காங்க, எஸ்பிசிபியோட பவரை சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்திருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன். ரெண்டாவது ப்ரொவிஷன் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா எஸ்டாப்ளிஷிங் ஆப்ரேட்டிங். இப்போ நீங்கள் பர்மிஷன் வாங்கிட்டு ஒரு இண்டஸ்ட்ரியை கிரியேட் பண்ணணும். ஆனால் நீங்கள் பர்மிஷன் வாங்காமலே அந்த இண்டஸ்ட்ரியை கிரியேட் பண்ணிட்டீங்க, பொல்யூஷனை காஸ் பண்ணுறீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் பனிஷ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது பனிஷபிள் அஃபென்ஸ். அதுக்கு பனிஷ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னால் அப் டு 6 years அண்ட் ஃபைன் வந்து பனிஷ்மெண்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு ஆக்ட் வந்து சொல்லுது. இம்ப்ரிசான்மெண்ட் அப் டு 6 years அண்ட் ஃபைன் வந்து இருக்கலாம் அப்படின்னு ஆக்ட் சொல்லுது. பட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா இந்த ப்ரொவிஷன் அப்படியே ரீடைன் பண்ணிக்குது. அண்ட் அடிஷ்னலி இப்போ டேம்பரிங் வித் மானிட்டரிங் டிவைசஸ் அதை வச்சு ஏதாவது டேம்பரிங் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு அடிஷ்னலாக பெனால்ட்டியும் ஃபிக்ஸ் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது டேம்பரிங் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் பெனால்ட்டி வில் பி 10,000 to 15 lakhs வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுது. இந்த ப்ரொவிஷன் இந்த ஆக்ட் அப்படி ரீடைன் பண்ணிக்கிச்சு, அமெண்ட்மெண்ட் ரீடைன் பண்ணிடுச்சு. அடிஷ்னலி டேம்பரிங் வித் மானிட்டரிங் டிவைசஸ் அது ஏதோ பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்காகவும் 10,000 to 15 lakh வரைக்கும் பெனால்ட்டி இருக்கலாம் அப்படின்றதையும் திஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் சொல்லுது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ப்ரொவிஷன் எடுத்துகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆக்ட் தட் இஸ் இப்போ இந்த chairman of SPCB. As per that, chairman of SPCB is nominated by the ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகேங்களா? ஸ்டேட் கவர்மெண்ட். வேறஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து வில் ப்ரெஸ்கிரைப் தி மேனர் ஆஃப் நாமினேஷன். ஸோ எஸ்பிசிபியோட சேர்மனை அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கான நாமினேஷன் மேனரை இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரெஸ்கிரைப் பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி லைக் நாமினேஷன் மேனர், சர்வீஸ் கண்டிஷன்ஸ், டென்யூர், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரெஸ்கிரைப் பண்ணுவாங்க. பேஸ்ட் ஆன் தட் ஸ்டேட் கவர்மெண்ட் சேர்மன் ஆஃப் எஸ்பிசிபியை அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ரிகார்டிங் தி அப்பாயின்மெண்ட் ஆஃப் சேர்மன். ஸோ முன்னாடி அது கம்ப்ளீட்லி எஸ்பிசிபியோட பவர், கம்ப்ளீட்லி ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பவர். ஸோ இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த மேனர் ஆஃப் நாமினேஷன், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ் இதை நாங்கள் ப்ரெஸ்கிரைப் பண்ணுற கைட்லைன்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது செகண்ட் ப்ரொவிஷன். ஓகேங்களா? இப்போ தேர்ட் ப்ரொவிஷன். ஸோ டிஸ்சார்ஜ் ஆஃப் பொல்யூட்டிங் மேட்டர். ஸோ ரிகார்டிங் திஸ் என்ன அப்படின்னா
எஸ்பிசிபி யூஸ்வலாக வந்து இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது, அது பொல்யூட்டிங் இண்டஸ்ட்ரியாக இருக்குது. சம் எஃப்ளூயன்ஸ் இப்போ டிஸ்சார்ஜ் ஆஃப் நாக்ஷியஸ் ஆர் பொல்யூட்டிங் மேட்ரை வாட்டர் பாடியில் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ எஸ்பிசிபி மே இஷ்யூ டைரக்ஷன்ஸ் இமீடியட்லி ரிஸ்ட்ரைன். இப்போ நீங்கள் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, பண்ணக்கூடாது அப்படின்னா டைரக்ஷன்ஸ் வந்து இஷ்யூ பண்ணலாம். ஸோ அப்படி டைரக்ஷன்ஸ் இஷ்யூ பண்ணதுக்கு அப்புறம் வயலேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது, தட் இண்டஸ்ட்ரி இஸ் ரெகுலர்லி மீன்ஸ் பொல்யூட்டிங், ரெகுலர்லி சொல்ல முடியாது, தட் இண்டஸ்ட்ரி இஸ் polluting or that industry is releasing effluents to water bodies. அப்போ எஸ்பிசிபி என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு ஆப்வியஸ்லி வயலேஷன் ஆஃப் ரூல்ஸ் இல்லைங்களா. ஃபார் தட் வயலேஷன் எஸ்பிசிபி என்ன பண்ணலாம் அப்படின்னா, பனிஷ்மெண்ட் என்ன கொடுக்கலாம்னா, ஸோ தட் இஸ் இம்ப்ரிசான்மெண்ட் டேர்ம் பிட்வீன் 1.5 years, 1.5 வருஷம் இம்ப்ரிசான்மெண்ட் கொடுக்கலாம், இல்லை 6 years வரைக்கும் கொடுக்கலாம். 1.5 to 6 years வரைக்கும் இம்ப்ரிசான்மெண்ட் அண்ட் ஃபைன் ரெண்டுமே வந்து கொடுக்கலாம். ஸோ ஏதாவது ஒன்று மட்டும் கொடுக்கலாம், இது ரெண்டுமே கொடுக்கலாம். மினிமம் 1.5 வருஷம் to 6 years வரைக்கும் இம்ப்ரிசான்மெண்ட் அண்ட் ஃபைன் வந்து தரலாம். ஓகேங்களா. ஸோ இது ஒரிஜினல் ஆக்ட். பட் இதில் சில எக்ஸம்ஷன்ஸும் கொடுக்குறாங்க. என்ன எக்ஸம்ஷன்ஸ் அப்படின்னா, இந்த பார்ட் வந்து எக்ஸம்ஷன். ஸோ தட் இஸ் டெபாசிட்டிங் நான் பொல்யூட்டிங் மெட்டீரியல் அண்ட் தி பேங்க் ஆஃப் ஸ்ட்ரீம் ஆஃப் வாட்டர். இப்போ ரிவர் பேங்க்லலாம் எஸ்பெஷலி கொஞ்சம் ப்ரொடெக்ஷனுக்காக, ரெக்ளமேஷன் ஆஃப் லேண்டுக்காக நான் பொல்யூட்டிங் சப்ஸ்டான்சஸை டெபாசிட் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா, அது வந்து இந்த ஆக்டில் வயலேஷன்லாம் கிடையாது. அது வந்து ஆக்டே அலோவ் பண்ணுற எக்ஸம்ஷன் அது வந்து இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு பொல்யூட்டிங் இண்டஸ்ட்ரி பொல்யூட்டன்ஸை எஃப்ளூயன்ஸை ரிலீஸ் பண்ணக்கூடாது அவங்க சொல்லியிருக்காங்க, ஆனாலும் ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வயலேஷன் ஆஃப் த ரூல். தட் வயலேஷன் ஆஃப் த ரூல் மே அட்ராக்ட் 1.5 year to 6 years imprisonment அண்ட் ஃபைன். இதில் எக்ஸம்ஷன்ஸ் என்னன்னா, ஒரு நான் பொல்யூட்டிங் சப்ஸ்டான்சஸை ஃபார் ரெக்ளமேஷன் ஆஃப் லேண்ட் ஸோ இந்த ரிவர் பேங்க் டெபாசிட் பண்ணலாம். ஓகேங்களா. இது ஒரிஜினல் ஆக்ட். அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த பனிஷ்மெண்ட்டை ரிமூவ் பண்ணுது, தட் இஸ் கிரிமினல் அஃபென்ஸை டீக்ரிமினலைஸ் பண்ணுது. ஸோ என்ன அப்படின்னா, இட் இம்போசஸ் அ பெனால்ட்டி பிட்வீன் 10,000 to 15 lakhs rupees, 10,000 and 15 lakhs. அந்த 10,000 to 15 lakh பேஸ்ட் ஆன் தி டிகிரி ஆஃப் இம்பேக்ட், பேஸ்ட் ஆன் தி டிகிரி ஆஃப் அந்த பிரீச், அதை பேஸ்ட் பண்ணி வந்து இருக்கலாம். ஓகேங்களா. தட் இஸ் இந்த அஃபென்ஸை டீக்ரிமினலைஸ் பண்ணிடுச்சு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து ஸோ பெனால்ட்டி ஃபார் அதர் அஃபென்சஸ். இப்போ நாம் வந்து ஆல்ரெடி பார்த்தது, ஒரு பொல்யூட்டிங் இண்டஸ்ட்ரி நம்ம பொல்யூட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம், பட் ஸ்டில் தே ஆர் பொல்யூட்டிங். எக்ஸ்பிளிசிட்டாக மென்ஷன் பண்ணியிருக்கோம், இதுதான் பிரச்சனை, இது நீங்கள் வந்து அஃபென்ஸு, இந்த அஃபென்ஸை நீங்கள் பண்ணிட்டீங்க, ஸோ அஃபென்ஸை பண்ணதால உங்களுக்கு இந்த பனிஷ்மெண்ட் அப்படின்னு எக்ஸ்பிளிசிட்டாக மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ சம் ஆஃப் தி ப்ரொவிஷன்ஸ் ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டாக மென்ஷன் பண்ணாத அஃபென்சஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா. இப்போ செட்டின் ஸ்பெசிஃபிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம், பட் சிலது அன்எக்ஸ்பிளைன்டாக இருக்குது, நம்ம மென்ஷன் பண்ணாததாக இருக்குது. அந்த மாதிரி அஃபென்சஸ்க்கு an offense for which punishment is not explicitly mentioned, explicitly நம்ம மென்ஷன் பண்ணல அப்படின்னு சொன்னா, for such violations punishment என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரிஜினல் ஆக்ட் imprisonment term up to 3 months or a fine up to 10,000 or both அப்படின்னு சொல்லுது. ஸோ ஒன்று imprisonment 3 months இருக்கலாம், இல்லை ஃபைன் 10,000 இருக்கலாம், இல்லை ரெண்டுமே இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ எக்ஸ்பிளிசிட்டாக பனிஷ்மெண்ட் மென்ஷன் பண்ணப்படாத வயலேஷன்ஸ்க்கு. ஓகேங்களா. ஸோ 3 months imprisonment இருக்கலாம், 10,000 rupees ஃபைனாக இருக்கலாம், இல்லை ரெண்டுமே இருக்கலாம். இது ஒரிஜினல் ஆக்ட் வந்து சொல்லுது. ஓகேங்களா. அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ஸோ ரிமூவ்ஸ் இம்ப்ரிசான்மெண்ட் அஸ் அ பனிஷ்மெண்ட் அண்ட் ப்ரெஸ்கிரைப்ஸ் பெனால்ட்டி பிட்வீன் 10,000 to 15 lakhs. இங்கேயும் அந்த 3 months இம்ப்ரிசான்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, அதை ரிமூவ் பண்ணிடுச்சு. அதை ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் வந்து பெனால்ட்டி மட்டும் பே பண்ணலாம். அந்த பெனால்ட்டி 10,000 to 15 lakhs rupees வரைக்கும் அந்த பேஸ்ட் ஆன் தி வயலேஷன், பேஸ்ட் ஆன் தி டிகிரி ஆஃப் வயலேஷன் நாங்கள் வந்து வாங்கிப்போம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இது அமெண்ட்மெண்ட். ஸோ இப்போ இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இன்னொரு விஷயம் சொல்லுது. இப்போ இந்த பெனால்ட்டி போட்டிருக்கோமா, இந்த பெனால்ட்டியை நீங்கள் பே பண்ணல, ஃபெயிலியர் டு பே தட் பெனால்ட்டி, நீங்கள் அதை வந்து பே பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அப்போ imprisonment up to 3 years or a fine up to twice the amount of penalty imposed. ஸோ நீங்கள் வந்து 3 months imprisonment or 10,000 or both அந்த இதை ரிமூவ் பண்ணிட்டு ஜஸ்ட் பெனால்ட்டியை மட்டும் மாத்திரம் 10,000 to 15 lakhs நீங்கள் பே பண்ணால் போதும். பட் அதை பண்ணலை அப்படின்னு சொன்னால் imprisonment 3 years வரைக்கும் இருக்கலாம், ப்ளஸ் பெனால்ட்டி வந்து ஆல்ரெடி என்ன பெனால்ட்டி இம்போஸ் பண்ணாங்களோ அதில் டபுள் த அமௌண்ட் வந்து பெனால்ட்டி பே பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ அப் டு 3 years, சாரி ப்ளஸ் கிடையாது, ஒன்று இம்ப்ரிசான்மெண்ட் ஆர் அ ஃபைன் அப் டு தி ஃபைன் ட்வைஸ் த அமௌண்ட் ஆஃப் தி பெனால்ட்டி இம்போஸ்ட். ஓகே, ரெண்டும் கிடையாது, இது இல்லைனா அது. ஸோ இது ரெண்டுல ஏதோ ஒன்று இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ டீக்ரிமினலைஸ் பண்ணுறோம், பட் ஃபெயிலியர் டு பே தட் பெனால்ட்டி அட்ராக்ட்ஸ் கிரிமினல்
கிரிமினல் பனிஷ்மெண்ட். ஓகேங்களா? ஸோ அதான். அடுத்த அட்ஜுடிகேட்டிங் ஆஃபீஸர் டு டிட்டர்மைன் பெனால்டிஸ். ஸோ பெனால்டிஸ் வந்து சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போ அந்த பெனால்ட்டியை யார் டிசைட் பண்ணுவா? 10,000 and 15 lakhs rupees அப்படிங்கிறோம். அந்த 10,000 to 15 lakhs rupeesனா how much அப்படிங்கிறத who mentions or who decides அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அட்ஜுடிகேட்டிங் ஆஃபீஸர். அந்த அட்ஜுடிகேட்டிங் ஆஃபீஸர் யார் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் டு அப்பாயிண்ட் அட்ஜுடிகேட்டிங் ஆஃபீஸர். சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலி அவங்க யார் அப்படின்னு சொன்னா, so the officer must be the level of joint secretary to the central government. So joint secretary level officer to the central government or secretary level officer to the state government. அவங்க தான் adjudicating officer. அந்த adjudicating officer தான் penalty amount என்ன அப்படிங்கிறத முடிவு பண்ணுவாங்க. அதை அப்பாயிண்ட் பண்றது யார் அப்படின்னு சொன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகேங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ இப்போ இவர் வந்து முடிவு பண்ணுவார், ஒரு பெனால்ட்டி சொல்வார். இப்போ ஒரு பெனால்ட்டி சொல்லிட்டார். அந்த பெனால்ட்டி வந்து அந்த இண்டஸ்ட்ரிக்கு அக்செப்டபிள் கிடையாது. ஸோ தே நீட் டு கோ ஃபார் அப்பீல். அப்படின்னா எங்க அப்பீலுக்கு போகலாம் அப்படின்னா, ஸோ தே கேன் கோ டு என்ஜிடி ஃபார் அப்பீல். என்ஜிடிக்கு வந்து போகலாம். அட்ஜுடிகேட்டிங் ஆஃபீஸர் ஒரு பெனால்ட்டி இம்போஸ் பண்ணிட்டாரு, பட் ஐ எம் நாட் ஓகே வித் தட் பெனால்ட்டி அப்படின்னா ஐ கேன் கோ டு என்ஜிடி. ஸோ என்ஜிடி கிட்ட போகலாம். ஓகேங்களா? ஸோ என்ஜிடி கிட்ட எப்படி போக முடியும்னா, ஆஃப்டர் டெபாசிட்டிங் 10% ஆஃப் தி பெனால்ட்டி லெவிட். ஸோ 10% ஆஃப் தி பெனால்ட்டியை என்ன நம்ம லெவி பண்ணியிருக்காங்களோ அதில் டெபாசிட் பண்ணிட்டு என்ஜிடி கிட்ட அப்பீலுக்கு வந்து போகலாம். ஸோ பெனால்ட்டிஸ் imposed by the adjudicating officer. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ பெனால்ட்டி வந்து அட்ஜுடிகேட்டிங் ஆஃபீஸர் வாங்குறாருங்களா, இப்போ 15 lakhs rupees என்கிட்ட வாங்கிட்டார். நான் அப்பீலுக்கு போகிறேன், அப்பீலில் வின் பண்ணல, இல்லை நான் அப்பீலுக்கே போகல, நான் பெனால்ட்டியை பே பண்ணிட்டேன். ஸோ இந்த பெனால்ட்டி என்ன ஆகும், நான் பெனால்ட்டி பே பண்ண அமௌண்ட் என்ன ஆகும் அப்படின்னா, என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் அப்படின்னு ஒரு ஃபண்டை கிரியேட் பண்ணியிருக்கோம் அண்டர் EPA 1986. அதில் டெபாசிட் ஆயிரும். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? ஸோ நாம் பெனால்ட்டி ஜென்ரலி எக்ஸ்பிளைன் பனிஷ்மெண்ட் எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லாத பனிஷ்மெண்ட்ஸ் வயலேஷன்ஸ்க்கு என்ன பெனால்ட்டி அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது யூஸ்வலாக 3 months ஆர் அ ஃபைன் அப் டு 10,000 ஆர் போத். அதை நம்ம அப்படியே அந்த டீக்ரிமினலைஸ் பண்ணிட்டு 10,000 and 15 lakhsன்னு சொல்லிட்டோம். இதை நீங்கள் பே பண்ணலைன்னா மட்டும் அது கிரிமினலாக மாறும். ஸோ அப்போ என்னவா இருக்கும் அப்படின்னா, இம்ப்ரிசான்மெண்ட் டேர்ம் அப் டு 3 years ஆர் ஸோ ட்வைஸ் த அமௌண்ட் ஆஃப் பெனால்ட்டி இம்போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இப்போ இந்த பெனால்ட்டி இந்த மொத்தமாகவே இந்த ஆக்டில் சொல்லப்படுற பெனால்ட்டிஸ்லாம் யார் வந்து டிசைட் பண்ணுவாங்கன்னா அட்ஜுடிகேட்டிங் ஆஃபீஸர். அந்த அட்ஜுடிகேட்டிங் ஆஃபீஸர் அப்பாயிண்ட் பண்ணுறது யார் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட். அவர் ஆக்சுவலி யார் அப்படின்னா ஜாயின்ட் செக்ரட்டரி லெவல் ஆஃபீஸர் டு த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் செக்ரட்டரி லெவல் ஆஃபீஸர் டு த ஸ்டேட் கவர்மெண்ட். இவர் தான். இவர் இம்போஸ் பண்ண பெனால்ட்டி நாட் ஓகே ஃபார் யூ அப்படின்னா யூ கேன் கோ டு என்ஜிடி. ஸோ என்ஜிடிக்கு அந்த 10% ஆஃப் தி பெனால்ட்டி லெவிட டெபாசிட் பண்ணிட்டு போகணும். ஸோ ஃபைனலி நமக்கு வந்து பெனால்ட்டி பே பண்ணணும்னு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பெனால்ட்டி அமௌண்ட் வந்து என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் ஃபார்ம்ட் அண்டர் EPA 1986 கீழே போய் டெபாசிட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ப்ரொவிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், காக்னிசன்ஸ் ஆஃப் அஃபென்ஸ். ஸோ ஆஸ் பர் த ஆக்ட், ஸோ கோர்ட் மே டேக் காக்னிசன்ஸ் ஆஃப் அஃபென்ஸ் எப்போ அப்படின்னா, இஃப் த கம்ப்ளைண்ட் இஸ் மேட் பை CPCB ஆர் SPCB. ஸோ CPCBயோ SPCBயோ கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா கோர்ட் வந்து காக்னிசன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, CPCB SPCB கம்ப்ளைண்ட் மேட் பண்ணால் மட்டும் கிடையாது, அதுவும் நீங்கள் காக்னிசன்ஸ் எடுத்துக்கலாம். அடிஷ்னலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரிஜினலி வந்து CPCB SPCB அந்த கம்ப்ளைனன்ட் யார் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, இவங்க 3 பேரும் கம்ப்ளைண்ட்டை கிரியேட் பண்ணியிருந்தா காக்னிசன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அது வந்து ஒரிஜினல் ஆக்ட். அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, CPCB SPCB கம்ப்ளைனன்ட் பிளஸ் அட்ஜுடிகேட்டிங் ஆஃபீஸர் ஆல்சோ. அந்த அட்ஜுடிகேட்டிங் ஆஃபீஸர் அந்த கம்ப்ளைண்ட்டை கிரியேட் பண்ணி கொடுத்துருந்தா கூட நீங்கள் காக்னிசன்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுது அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகேங்களா? ஸோ அண்ட் தென் அஃபென்சஸ் பை கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ். இப்போ கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டே அஃபென்ஸ் பண்ணியிருந்தா அப்போ என்ன பண்ணுறது? ஸோ அப்போ ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, அந்த டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டாக இருப்பார் இல்லைங்களா, அவர் தான் டீம்டு கில்ட்டி ஃபார் அஃபென்சஸ். அவங்க டிபார்ட்மெண்ட் அஃபென்சஸ் பண்ணியிருந்தா அந்த ஹெட் தான் அதுக்கு பொறுப்பு. ஓகேங்களா? ஸோ கமிட்டட் பை தி கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ப்ரொவைடட் ஸோ தே ப்ரூவ் டியூ டிலிஜென்ஸ் வாஸ் கேரிட் அவுட் டு தி அவாய்ட் சச் கான்ட்ரவென்ஷன். அவங்க வந்து ப்ரூவ் பண்ணணும், இல்லை இது ஆக்சுவலி எதுக்காக பண்ணதுன்னா இந்த இம்ப்ளிமெண்டேஷனாக தான் பண்ணது, நாங்கள் வந்து இங்கே எந்த ராங்கும் பண்ணலை அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். இல்லை அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஹெட்டு தான் ஸோ கில்ட்டாக வந்து கில்ட்டியாக கன்சிடர் பண்ணப்படுவார். ஓகேங்க, தப்பு செஞ்சப்பட்டதா கன்சிடர் பண்ணப்படுவார். அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ஸோ டிபார்ட்மெண்ட் ஹெட்டு தான், அமெண்ட்மெண்ட் ஆக்டும் டிபார்ட்மெண்ட் ஹெட்டு தான் சொல்லுது, ஃபார் that violation, for that wrongdoing, அந்த டிபார்ட்மெண்ட் ஹெட் என்ன பண்ணணும் அப்படின்னா, he has to pay his penalty equal to 1 month of their basic salary. அவரோட பேசிக் salary அலவன்சஸ்லாம் இல்லை. ஸோ 1 month basic salary if the department violates any provision of the act. ஸோ டிபார்ட்மெண்ட்டே தப்பு பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா, அது ப்ரூவ்ட் அப்படின்னு சொன்னா, அப்போ அந்த டிபார்ட்மெண்ட்டோட ஹெட் 1 மாதம் அவரோட சேலரியோட பேசிக் அமௌண்ட்டை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா?
ஸோ திஸ் இஸ் அபவுட் திஸ் ரீசென்ட்லி பாஸ்ட் வாட்டர் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2024. ஸோ அந்த ஒரிஜினல் ஆக்டில் என்ன இருக்குது, அமெண்ட்மெண்ட்டில் என்ன இருக்குது, ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். ஸோ ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் பிகாஸ் ரெண்டையும் கம்பேர் பண்ணியும் கொஸ்டின் கேட்கலாம், இல்லை பழசை மட்டுமே கேட்டுட்டு புதுசை கேட்காமலும் போகலாம், புதுசை மட்டுமே கேட்கலாம், எதுனாலுமே கேட்கலாம். ஸோ அதனால் give equal focus to both original act and amendment act. So prepare well. All the best. Thank you all.